இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 1-15 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 1-15 முடிய. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாசையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறேயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிடுவான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இது தேவனுடைய வசனம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம மத்தியில பாஸ்டர் கனகராஜ் அவருடைய குடும்பத்தாரோடு நம்ம மத்தியில ஆராதனையில கலந்து கொள்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய செய்தியை கொண்டு வர பாஸ்டர் இருக்கிறார். இப்போது கூட தேவனுடைய செய்தியை கொண்டு வர பாஸ்டர் கனகராஜ் அவர்களை வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோமாக. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமான வசனத்தை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டுவிட்டாலும் கூட இந்த வேளையில நாம் கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாகும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், ஆண்டவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், ஆண்டவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே.
என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் தந்திடுதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆண்டவரே சுவையே. அன்பின் நல்ல ரேஜனே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். உண்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு தருணமா இருக்கிற அப்படின்னா உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அருமையான எங்கள் அன்பு ஊழியக்காரர் கர்த்தாவே, இந்த இடத்துல நீர் எத்தனையோ செய்திகளை அவர் மூலமாய் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு அடிமை கொடுக்கிறதான செய்தியின் மூலமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஏனென்றால் நாங்கள் விருதாவாக வந்து விருதாவாக போகக்கூடாதப்பா. உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறபடினா அந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு இடைபடுவீராக. நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். அடிமையை மறைத்து நீர் ஒருவர் மாத்திரம் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சத்தமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞான ஊழியக்காரர் பாடல் ஆராதனை நடத்தும் பொழுது சொன்னாங்க சத்தமா சத்தமா. ஆனால் ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வரும்பொழுது சத்தமாய் கம்பீரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. அந்த சத்தமாய் நாம் கம்பீரிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியில இடைபடுகிற தேவனாய் கடந்து வருவார். ஏனென்றால் இன்றைக்கு கூட அநேக தூதர்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்களால் இந்த விதமாக ஆராதிக்க முடியாது. அவர்களுக்கு ஆராதிக்க தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல பிரியமானவர்களே. அவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார் என்றால் துதியின் உடையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த துதியின் உடை என்ன சொல்லும் என்றால், ஒரு காலத்துல பாவியாய் வாழ்ந்தேனே, ஒரு காலத்துல உண்மை அறியாத மகனாய் வாழ்ந்தேனே, இன்றைக்கு உண்மை அறிந்து உண்மை துதிக்கும்படியான உதவி செய்திருக்கிறீரே என்று சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி தேவனை நாம் ஆராதிக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, போன வாரம் இதே செய்தியின் தொடர்ல நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்டீங்க. என்ன வார்த்தை கேட்டீங்க? எனக்கு ஒரு சின்ன பழக்கம் உண்டு. ஏன்னா இந்த ஆராதனைக்கு மத்தியில என்னுடைய சபையில நான் இப்படி கேட்டே பழகிட்டேன். அதனால உங்க மத்தியிலும் கேட்கிறேன். நான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க சொல்லலைனாலும் நான் கோவப்பட போறவன் அல்ல. ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரம் மெசேஜோடு இந்த வாரம் மெசேஜ் ஒத்து வருகிறதா? போன வாரம் செய்தியோடு இந்த வார்த்தை செய்தி ஒத்து வருகிறது என்றால் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இடைபடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் உங்களுடைய போதகர் சொன்னாங்க, தேவன் மௌனமா இருக்கும்போது 30 ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டும். இது புதிய பாட்டின் காலத்துல இந்த காத்திருக்கிறதான அனுபவத்தை சொன்னாலும் அதுக்கு முன்பதாக அருமையான ஊழியக்காரர் உங்களுக்கு போதித்ததான காரியங்களை எல்லாம் நான் மீண்டும் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பாதபடி கர்த்தருடைய சமூகத்துல பழைய ஏற்பாட்டிலும் காத்திருந்தவர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் காத்திருக்கிற அனுபவம் அடைந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் தினந்தோறும் பேசுகிறாரா என்றால் நிச்சயமாக பேசுகிறார். எப்பொழுதெல்லாம் பேசுகிறார் என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மோடு பேசுகிறார். நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் இவன் 38 வருடமாக காத்திருந்தான் என்றாலும் கூட தயவு செய்து அதை எண்ணத்தில் கொண்டாடாதீங்க. அருமையான ஆபிராம் என்கிறதான பெயரோடு வாழ்ந்த பொழுது ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனை தேவன் அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் அங்கே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அந்த நாட்களிலே அவனுக்கு 75 வயது என்று வேதம் சொல்கிறது. அந்த 75 வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத மனிதனாய் காணப்பட்டான். அவன் உன்னுடைய சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்று சொன்னதான வார்த்தையை பிடித்து கொண்டு என்னுடைய சந்ததியை தேவன் பெரிய சந்ததியாய் மாற்றப் போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 12ஆம் அதிகாரத்தில் அழைத்த தேவன் மீண்டுமாக பேச ஆரம்பித்தது எப்பொழுது என்றால் 15ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க கேட்டதான இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் இவைகள் நடந்த பின்பு, அதே போல அந்த காரியம் நடந்த பின்பு என்றுதான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை தொடங்குகிறது.
அந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த 1ஆம் வசனத்திலே அவைகள் நடந்த பிற்பாடு தேவன் என்ன செய்தார் என்றால் அவனை பார்த்து சில காரியங்களை சொல்கிறார். அப்படியால் அதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் அவனோடு பேசினதாக காணப்படவில்லை. அவனோடு கூட வந்த அவனுடைய அண்ணன் மகன் லோத்துமும் அவனும் அநேக காரியங்களை பேசிக்கொண்டது உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த ஆபிரகாமோடு இணைந்து வந்தது நிமித்தமாக தேவன் லோத்துவையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை மாத்திரமல்ல, உங்களோடு இணைந்தவர்களின் தேவன் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அதிகமான மந்தை பெருகிவிட்டது. லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வர ஆரம்பித்த உடனே ஆபிரகாம் அவரை பார்த்து சொல்கிறார், நான் வடக்கு போனால் நீ தெற்க போகலாம், நான் இடது பக்கம் போனால் நீ வலது பக்கம் போகலாம், உன்னுடைய விருப்பத்துக்கு நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்ல பொழுது அவன் சோதோம் என்கிற அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டு அந்த சோதோமுக்குள் கடந்து போய்விட்டான். அந்த நாட்களிலே சோதோமுக்கு விரோதமாக யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. இவனுக்கு யுத்தத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்துல சோதோம்ல இருந்ததான லோத்து கைதியாக பிணைக்கப்பட்டு கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டான். ஒரு மனிதன் வந்து ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறான், சொல்லுகிறான், உன்னுடைய அண்ணன் மகனை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். உடனடியாக இவன் தன்னுடைய வீட்டில் தனக்கு அடிபணிந்து இருந்ததான 318 பேரை அழைத்து கொண்டு அவன் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறான். 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிறாங்க. அந்த 5 ராஜாக்களையும் வென்று அவன் அந்த லோத்துவை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு வந்து இவைகள் எல்லாம் நடந்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். இந்த காரியம் நடந்த பிற்பாடு தேவன் ஏன் பேச வேண்டும்? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே. எதற்காக பயப்படாதேன்னா, நான் உனக்கு கேடகமும் துருகவுமா இருக்கிறேன். என்னாலதான் இந்த காரியம் நடந்துச்சுப்பா. நீ 318 பேரை வச்சு நீ ஜெயித்துட்டேன்னு நினைக்காத, இது என்னாலதான் ஆச்சுது. ஆனால் இவனுடைய எய்மெல்லாம், இவனுடைய நோக்கமெல்லாம் யார் மேல இருந்தது என்றால், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, இதுவரைக்கும் அந்த காரியம் நடக்கவில்லையேங்கிறதான வேதனை தான் அவனுக்குள் காணப்பட்ட உடனே அந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, ஆபிரகாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீ எனக்கு என்ன தருவீர்? என்னுடைய வீட்டில் எலியேசர்ங்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழகாக பார்த்துக் கொள்கிறான். ஆனால் என்னுடைய வீட்டில் பிறந்த மகன், அவனுக்கு என்னுடைய சுதந்திரம் போய்விடுமோ என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அப்பொழுதுதான் சொல்றாரு, அவனை வெளியே அழைச்சிட்டு வந்து, இவன் உன்னுடைய மகன் அல்ல, உன்னுடைய சுதந்திரமும் அல்ல. நான் வீட்டிலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எப்படி அப்படின்னா ஆகாருடைய மகனாக இருக்குமோ என்று சொல்லி எண்ணினேன். கர்த்தருக்குள் 16ஆம் அதிகாரத்துல தான் ஆகார் வருகிறாள், அவருக்கு என்று ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். அப்படியானால் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசின காரியம் என்ன என்று ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவனுடைய வேலைக்காரனுடைய பிள்ளைகள் அவனுடைய வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, அவர்கள் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல. எனக்கு அன்பானவர்களே, நாம் சில இடங்களுக்கு போகும் பொழுது நமக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் என்றாலும் கூட அந்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தானே ஒழிய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தால் நம்முடைய சொந்த பந்தங்களில் இருந்து கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய கற்ப பிறப்பு உன்னுடைய மனைவியின் வித்திலிருந்து புறப்படும் என்று சொல்லி தேவன் அமிதமாக பேச ஆரம்பித்த உடனே அதோடு கூட நிறுத்தாதபடி தேவன் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பார்த்தோன்னே உன்னால இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடற்கரை மணலை பார், உன்னால எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அழைத்து விட்டார் என்றால் அவனை மற்றவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் உயர்த்தி வைக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏனென்றால் அவர் சொல்லுறார், இந்த சொத்து, இந்த சுகம், என்னுடைய உலகத்துள்ள ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தருக்குள்ளே ஆண்டவர் என்னை வெளியே அழைச்சிட்டு வந்து இதெல்லாம் சொன்ன பிற்பாடு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார், உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததி
எகிப்து தேசத்தில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பாங்க. ஆனால் அதை குறித்து நீ பயப்படாத, நான் அவங்களையும் விடுதலையாக்கி கொண்டு வந்து விடுவேன், நீ பூர்ண சமாதானத்தோடு நீ மரித்து போவாய் என்று சொல்கிறார். இதுக்கு பிற்பாடு நீங்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னீங்கன்னா, ஆகாரோடு இணைகிறார், ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. இந்த பிள்ளைகள்லாம் பிறந்த பிற்பாடு தேவன் அந்த சோதம் குமாரவை அழிக்க விரும்புகிறார். ஏன் அழிக்க விரும்புகிறார் என்றால், அந்த பட்டணத்தினுடைய அநியாயம் கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த வேளையில் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன பேசுகிறார் என்றால், நான் சோதம் குமாரவை அழிக்க போகிறேன். அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் அருமையாக சொல்கிறது, என்னுடைய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்றார். அப்படியானால் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பிற்பாடு நம்ம நோக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கமாக இருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறாருன்றீங்கன்னா, அந்த இடத்துல எப்படி சொல்றாரு, சோதம் குமாராவில் ரொம்ப பாவம் பெருகிருச்சு, ஆகவே நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். அப்போ அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னீங்கன்னா, ஆபிரகாம் ரொம்ப பயந்து போய் பேசுகிறான் தேவனிடத்துல. நீ கோவப்படக்கூடாது, நான் ஒரு சின்ன காரியம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்க ஆரம்பித்த உடனே சொல்லு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் கேட்ட உடனே என்ன சொல்கிறாருன்னா, இவன் சொல்கிறான், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீர்கள். உடனடியாக தேவன் சொல்லிட்டார், நான் அந்த பட்டணத்தை 50 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கோபம் வந்துடாமல் இருக்கட்டு என்று சொல்லி அதில் ஒரு 5 நீதிமான் குறையா இருக்கா? எனக்கு அன்பானுள்ளே, நீங்களும் நானும் அந்த வார்த்தையை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? 5 நீதிமான் இருந்தா குறையில் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் கணக்கு போடுறாருங்க. 50 இவன் கேட்டான், 5 குறைந்து விட்டார் என்று கேட்ட உடனே அங்க 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். எனக்கு அன்பானுள்ளே, உங்களை எண்ணியும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்த தேவனாய் இருக்கிற அப்படின்னா, அந்த இடத்துல 45 அதனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் போகட்டும். அப்புறம் 17ஆம் அதிகாரம் முடிஞ்சு 18ஆம் அதிகாரம் முடிஞ்சு 19ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, 3 ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவர்களை இவன் கனப்படுத்த ஆரம்பிக்கிறான். கனப்படுத்தின பிற்பாடு அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று தேவன் சொல்லி அவனுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் சொன்னாலும் கூட உடனடியாக நடந்து விட்டதா என்று பார்ப்பீர்கள்? கிடையாது. 21ஆம் அதிகாரத்துல தான் தேவன் ஈசாக்கை பிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அழைத்தது 12வது வசனம் 12ஆம் அதிகாரத்துல. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு 21ஆம் அதிகாரத்துல வருகிறது. அந்த 21ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவனுடைய வயது 99. தேவன் அவனுக்கு 100 ஆண்டுகள் அந்த வருஷத்துல அவனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக உதவி செய்து தேவன் 100வது வயதுல அந்த அருமையான ஈசாக்கை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம் என்னன்னா, 38 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா? இந்த தேவனை குறித்து எது என்று தெரியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நன்மையாக காணப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் கேட்கிறோம், நல்லதான காரியம்தான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நம்முடைய விசுவாசம் பெரிது என்பதை தேவன் அறிவார். ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசம் அற்பமான விசுவாசம் என்று சொல்றார், இன்னொரு இடத்துல பெரிதான விசுவாசம் என்று சொல்கிறார். இந்த விசுவாசத்தை தேவன் கணக்கு போடுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஆபிரகாம் முழுக்க நம்பின அப்படின்னா அவனுடைய காரியம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றால், இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், தேவன் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று ஊழியக்காரர் மூலமாய் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நீங்கள் அப்படியே நம்புவீர்கள். ஆனால் அதை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஜபத்தினுடைய காரியத்துக்கான அந்த பிரசங்கத்துக்குரிய காரியத்துக்கு வருவோம். வேதாகமத்துல ஆண்டவர் முதல் செய்த அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டுல. 2வது செய்த அற்புதம் யாருக்காவது தெரியுமா? இந்த யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல தேவன் கலிலியாவுக்கு 2வது அற்புதத்தை செய்கிறார். 2வது அற்புதம் என்னன்னீங்கன்னா, ஒரு பெரிய மனிதன் தேவனிடத்துல என்னுடைய மகன் கொடிய வியாதியினால் சாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான்,
நீர் எங்கள் வீட்டுக்கு வரணும். ஆனால் ஆண்டவரால் அந்த டைமில் போக முடியல. நீ வருவதற்குள்ளாக என் மகன் மறைச்சு போயிடலாம், நீ வரணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, உன் மகன் பிழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் பிழைத்திருக்கிறான் என்பதை கேட்டு அவன் கடந்து செல்ல பொழுது அவனுடைய வீட்டில் இருந்த சில வேலைக்காரர்கள் அவனை தேடி வருகிறாங்க. வந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க, மகன் சுகமாக இருக்கான், நல்ல சுகமாயிட்டான். நீங்களும் நானும் என்ன செய்திருப்போம்? ஓ, ஆண்டவரிடத்தில் வந்ததுக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு, என் மகன் சுகமாக இருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் அப்படி செய்யவில்லை. எத்தனாம் மணி வேளையில் அந்த சுகம் உண்டாயிற்று. அப்புறம் கணக்கு போடுறான், இயேசு நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன நேரமும் இந்த சுகமடைந்ததான நேரமும் ஒன்றா இருந்தது என்று அவன் கணக்கு போடுகிறான். அதுக்கு பிற்பாடு தேவன் சொல்கிறார், இது கலிலியாவில் காணப்பட்டதான 2வது அற்புதம். எனக்கு அன்பானுள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவன் அநேக அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்கு பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார்னீங்கன்னா, அந்த வசனம் தொடங்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு அற்புதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு பின்பு இந்த அருமையான தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு கடந்து வருகிறார். எருசலேமில் ஒரு குளம் இருக்கிறது. அது எபிரேய பாஷையில பெதஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. அந்த குளத்துக்கரையில் 5 மண்டபங்கள் இருக்கிறது. அங்கே எப்பொழுதாவது ஒரு டைம் கொடுக்கப்படவில்லை. அங்கே ஒரு மனிதன் வந்து அந்த குளத்தை, ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரே நாளில் 2-3 முறை கலக்கலாம், அல்லது ஒரு நாள் கலக்கி விட்டு அடுத்த வாரம் வந்து கலக்கலாம். இப்படியாக பல சிந்தைகளை நாம் கொண்டு வரலாம். ஆனால் அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் குளம் கலக்கப்படும் பொழுது யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகமடைவார்கள். அந்த மனிதனை குறித்த அந்த மனிதனுடைய சுகவீனம் எவ்வளவு நாட்கள் என்று வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள்? 38 ஆண்டுகள். நானும் என்னுடைய மருமகளும் உட்கார்ந்து கணக்கு போட்டோம். 38 ஆண்டுன்னா எவ்வளவு நாள்? 13,870 நாட்கள். 13,870 நாட்கள் அவன் படுத்த படுக்கையாக அந்த குளத்து கரையிலே படுத்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் என்று சொல்லிவிட்டால் எத்தனை நாட்கள் நாம் காத்திருக்கிறோம்? அவன் 38 ஆண்டுகளாக காத்திருக்கிறான். ஆண்டவர் வந்த உடனே அவனை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனா இருக்கிறான் என்று கண்டு அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீங்களும் நானும் உடனே என்ன சொல்லியிருப்போம்? ஆமாண்டவரே என்ன சொல்லியிருப்போம்? அவன் என்ன சொன்னானீங்கன்னா, ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. ஆண்டவர் அதையெல்லாம் பற்றி ஒரு கேர் பண்ணதாகவே தெரியவில்லை. அப்படியா? அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டது. ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்தார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்களுடைய மத்தியில் என்னுடைய சாட்சியை சொன்னேன். 1 மாத காலம்தான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பிற்பாடு என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக உட்கார்ந்து பேச முடியாது. எப்போ பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சு போட்டுக்கிட்டு தான் பேசுவேன். ஏனென்றால் இங்கே எல்லாம் ஊசிகள் இறக்கினபடினால் அதோட ஒரு பலவீனம் எனக்குள் காணப்பட்டபடினால் அமிதமாக நான் காணப்பட்டேன். ஆனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதை நான் நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு 270 நாள், ஒரு 30 நாள் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது நடந்ததான காரியத்துக்கே இவ்வளவு பலவீனம் இருக்குமானால் என்னால் எழும்பி நடக்க முடியல, என்னால் எழும்பி உற்சாகமாய் ஓட முடியவில்லை. ஆனால் 13,870 நாள் அவன் படுத்த படுக்கையா இருந்தால் உடனடியாக எழும்பினானா படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதான மருந்துகள் மாத்திரைகள் எனக்குள் செயல்பட்டாலும் கூட என்னால் இன்னும் சரியாக நேரத்துக்கு எழும்பி வர முடியல. ஒரு லோவர் பெஞ்சில் உட்கார்ந்தேன்னா என்னை தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்தர் வேண்டியதா இருக்கிறது. ஆனா அவன் படுத்த படுக்கையா இருந்த மனிதனுக்கு 13,870 நாட்கள் அவன் படுத்தவனா இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உடனே படுக்கை எடுத்து நடந்துட்டான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த காத்திருக்கிறதான அனுபவம் பொழுது எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்தாலும் தேவன் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சபையில் இருந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாரானால்
உடனடியாக உங்களுக்கு அற்புதம் நடப்பது உண்மை பிரியமானவர்களே. தேவன் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்ம விசுவாசிப்பதில் குறைவு உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதெல்லாம் போகட்டு, அவன் எடுத்துக்கொண்டு நடந்து போறான். அது வரைக்கும் அவனை பற்றி கேர் பண்ணாதவெல்லாம் வழியில பார்த்தோன்னு கேட்கிறான். சில யூதர்கள் வந்து கேட்கிறாங்க, எப்படிப்பா நீ இன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிடுச்சே, படுக்கை எடுத்துக்கொண்டு எப்படி நடக்க? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள் கேட்கலாம், பலரும் கேட்கலாம். ஆனால் அவன் போகிற வழியில் அவன் கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? யாரோ எனக்கு தெரியாது, ஒருத்தர் வந்தாரு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, என்னை சுஸ்தமாக்குனவர் அவர் தான், என்னை சுஸ்தமாக்கிட்டாரு, நான் நடந்து வந்திருக்கேன். ஆனால் அவன் நடந்து வந்து காணப்படும் பொழுது இயேசுவானவர் மறைந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறார். ஏன் மறைந்திருந்தார்? எனக்கு அன்பார்களே, உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்யும் பொழுது அடுத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவார் அல்லவா? இன்றைக்கு சாட்சி சொல்லுகிறாரே, ஆனால் ஏன் அவர் மறைந்திருந்தார் என்றால், யார் சொஸ்தமாக்கிறது என்று தெரியாதவனாய் இருக்கும் பொழுது அவன் என்ன சாட்சி சொன்னாலும் ஓவி வராது. ஆனால் அவன் அவரை அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் போய் சொல்ல ஆரம்பித்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? பின்பு தேவாலயத்திலே அவனை கண்டு, அந்த 38 வருஷமாய் சுகமீனமாய் இருந்தவனை கண்டு அவனுக்கு வந்து சொல்றாரு, இனிகே அநேக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. எனக்கு அன்பார்களே, அப்படியான அவனுக்கு வந்த அந்த வியாதி பாவத்தின் நிமித்தமாக வந்தது. ஆகவே முந்திருந்த நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாகி விடக்கூடாது என்பதற்காக தேவன் என்று சொல்றார், இனி பாவம் செய்யாது. எனக்கு அன்பார்களே, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நல்ல போஷனை அருமையான பாஸ்டர் கொடுத்தாங்க. 15 வசனத்துக்குள்ளாகவே தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று தேவன் வழங்க செய்ததை பார்த்தோம். ஆனால் நீங்களும் நான் இன்னைக்கு எந்த பெதஸ்தா குளத்துக்கு போகுது? நமக்கு எங்கே இருக்கிறது பெதஸ்தா குளம்? நாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, இந்த நாட்களில் எங்கெல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிறார்களோ அந்த சபையை தேவன் பெதஸ்தாவாக மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சபைக்குள்ளாக தேவன் கலக்குகிறார் என்றால் எப்படி கலக்குவார்? எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்தில் வசனம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வேதத்தில் வசனம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் அந்த மாம்சமாகி வந்துதான் அந்த வார்த்தையினால இங்கே வசனத்தை போதிக்கிறார்கள். நான் அல்ல, உங்களுடைய ஊழியக்காரர் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு போஷிக்கிறாங்க. அது அந்த குளத்தை கலக்குகிறது. இங்க இருக்கிற குளத்தை கலக்கும் பொழுது அந்த வசனம் அநேகருக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. ஆனால் அதுல சுகமடைந்தவர்கள் சொற்ப பேர் தான். ஆனால் தேவன் எல்லாரையும் சுகமாக்க வேண்டும் என்றுதான் அந்த வசனத்தை அனுப்புகிறார். ஆனால் இந்த மனிதனுக்கு, ஒரே ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பதற்காக தேவன் தானாகவே கடந்து வந்து சுகத்தை கொடுத்திருப்பது உண்மையா இருக்குமானால், இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் தேவன் பெதஸ்தா என்கிறதான இந்த சபையை தந்து, இந்த சபையில வருகிறதான ஊழியக்காரர் மூலமாக தேவன் வார்த்தையை அனுப்பி இந்த குளத்தை கலக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நடக்கவில்லையா? நடக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் கடந்து வருவார். அந்த மனிதனுக்காகவே கடந்து வந்தார். வேதத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் 3.5 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவனுடைய வியாதியின் நாட்கள் 38 ஆண்டுகள், 34 ஆண்டுகள் தேவன் இந்த உலகத்துல வருவதற்கு முன்பதாக அவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் அந்த நாளில வியாதியா இருந்தவனை இன்னைக்கு வந்து ஏன் சுகப்படுத்தணும்னா, தேவனால கூடாது. அருமையான ஊழியக்கார் பாடினார், தேவனால கூடாது ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனால ஆகும். ஆகவே அந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். அந்த காரியத்தை தேவன் செய்த உடனே அந்த மகன் சுகப்பெற்றது உண்மையா இருக்குமானால், இங்கே வார்த்தையை அனுப்பி 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 இந்த குளத்தை கலக்கி கொண்டே இருக்கிறார். இந்த குளத்தில் இருந்து ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமையினால நீங்க சுகமடைய போறீங்க. அப்படின்னா இயேசுவார் இப்பொழுது வருவாரா? நம்முடைய சபைக்கு வருவாரா? வருவார். இப்பொழுது நம்மளை கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் தான் இந்த வார்த்தையை தருகிறார். நான் பாஸ்டர் அவர்கள் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 2-3 நாட்கள்
இரவுல அதிகாலையில் எழுப்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களை எனக்கு கற்றுத்தர ஆரம்பித்தார். அப்படி கற்றுக் கொடுத்ததான காரியத்தை தான் இன்னைக்கு உங்களுடைய மத்தியில் வந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னீங்கன்னா இந்த குளம், இந்த பெதஸ்தாய்ங்கிறதான காரியத்துக்கெல்லாம் அவர் தான் எனக்கு விளக்கம் கொடுத்தார். பெதஸ்தாய்னா அன்னைக்கு பெதஸ்தா, இன்னைக்கு எங்க ஆண்டவரே அந்த பெதஸ்தா என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் சபைக்குள்ளாக நான் வந்து வார்த்தையினால பேசும் பொழுது அந்த சபையில கலக்கப்படுகிறது, அந்த சபைக்குள்ளாக அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை குறித்து நாம் வெளியே சொல்லுகிறோமா? அவன் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு அவன் போய் எந்த யூதர்கள்லாம் கேட்டாங்களோ, எப்படிப்பா யாருப்பா அவனுக்கு சுகம் கொடுத்ததுன்னு கேட்டா அன்னைக்கு தெரியாதுன்னு சொன்னவன் அவன் போய் ஆண்டவர் அவன் போய் என்னெல்லாம் சொல்றானீங்கன்னா, இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கு அன்பானவனே, அவருக்கு அதுக்கு வரைக்கும் அவனுக்கு இயேசுன்னு தெரியாது. ஆனால் அவன் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படும். இந்த ஊழியத்துக்கு நாம் எத்தனை ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தில் பெரிய விசுவாசியாக நாம் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வெளியே போய் சொல்லுகிறோம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு அற்புதம் செய்த பிற்பாடு அந்த அற்புதத்தை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இயேசுவானவர் வந்து செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, வேதாகமத்துல 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். எனக்கு அன்பானவர்களே, சபையில வந்து உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகிறது நம்முடைய ஒரு பெரிய பலனாக இருந்தாலும் அதோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிச்சிட்டோம், ஆண்டவர் செய்த கிரியைகளை நாம் செய்யணும்னு விரும்புகிறார். அப்படி இல்லை என்றாலும் அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அருமையான அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு கடந்து போறாங்க. அங்க ஒரு மனுஷன் பிறவியிலே 40 வருஷமா சப்பானியா பிறந்துட்டான். சப்பானியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் வந்து எல்லாருக்கும் பிச்சை கேட்கிற மாதிரி அவங்ககிட்ட பிச்சை கேட்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்களிடத்துல உள்ளதை உங்களுக்கு தர்றேன்ப்பா, அவனுக்கு தர்றேன்ப்பா, என்கிட்ட பணமோ பட்டமோ ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறவனுக்கு தர்றேன். என்ன தைரியம் இருந்தா என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேரு அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி இயேசுவின் நாமத்துல எழுந்தினார். அவன் நடந்தது உண்மையா இருக்குமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் நடத்த வைக்க வல்லமை உள்ள பிள்ளைகளாக தேவன் மாற்ற விரும்புகிறார். வசனத்தை கேட்டு போயிடாதீங்க. வசனம் எனக்குள்ளாக நிறைவேறுகிறதா, அந்த வசனத்துக்குரிய கிரியைகள் எனக்குள் காணப்படுகிறதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படுவோமானால் அன்றைக்கு பேதுரு யோவானும் செய்த அந்த காரியத்தை இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே அருமையான ஊழியக்காரர் ஆராதனை நடத்தும் பொழுது அபிஷேகத்தில் நிறைங்கன்னு சத்தம் போடுறாரு. ஏன் சத்தம் போடுறாருன்னா, அந்த அபிஷேகம் சகலத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக. அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அபிஷேகத்தினாலே நுகம் முறியும் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகம் இருந்தால் நீங்கள் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை அறியாதபடி ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு செல்லும். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடந்திருக்கிறது அல்லவா? அதே அற்புதத்தை தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு என்னை கொண்டு நம் அனைவரை கொண்டு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, தேவன் எதை எப்பொழுது செய்வார் அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பன்றிகளுக்கு முன்பாக முத்துகளை போடாது. அதே பணியை குறித்து வேதாந்தம் சொல்லுது, என்னதான் குளிப்பாட்டி எடுத்து அழகா படுக்க வச்சாலும் மீண்டும் அது சகதிக்குள்ளதான் போகும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க நீங்கன்னா, எதோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுவும் அது செய்யற மாதிரி செய்யும். நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. ஏன் நீங்கன்னா, அந்த குணம் தான் நமக்குள்ள வறுமை ஒழிய நம்முடைய குணம் அவர்களுக்குள்ள போக. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய விருப்பம் என்னவென்னீங்கன்னா, துன்மார்க்கன் எவனும் தன்னுடைய துன்மார்க்கத்தில் சாக விரும்பாத தேவன் நம்முடைய தேவன்.
வேதாந்தத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவன் மறிச்சு போகணும்னு தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அப்படின்னா துன்மார்க்கனையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நன்னடத்தை அவர்களுக்கு முன்னதாக காணப்பட வேண்டும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டார். அதுக்கு பிற்பாடு உள்ள அவருடைய சீஷர்களை பார்த்த உடனே இவர்கள் கிறிஸ்துவுடன் இருந்தவர்கள், ஆகவே அவர்களை சீஷர்கள் என்று அழைக்கிறோம் என்றால் அவர்கள் கிறிஸ்துவுடனே இருந்தவர்கள். நீங்களும் நான் கிறிஸ்துவுடனே இருக்கிறவர்களாக காணப்பட்டால்தான் கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து நமக்குள் ஜீவித்தால் நமக்குள்ளாக பலவீனம் வரக்கூடாது, சுகவீனம் வரக்கூடாது. அது நடக்குமா? நடக்கும் பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவன் நம்முடைய வார்த்தை யோவான் அந்த அப்போஸ்தலன் எழுதினான்னு அந்த நிருபத்துல தேவன் என்ன சொல்கிறார் என்றால், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். அப்படியானா சுகவீனம் வராது. சுகவீனத்தை தேவன் மாற்றி போடுவார். நாம் அவருக்குள் வாழ்கிறோம் என்றால் புது சிருஷ்டியாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். சுகவீனம் உடையவர்களாக வாழ மாட்டோம். உடனே உங்களில் அநேகருக்கு எத்தனையோ நாட்களாக வியாதியோடு இருக்கிறேனே, பலவீனத்தோடு இருக்கிறேனே, எனக்கும் நானும் கிறிஸ்துக்குள் தான் வாழ்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்னீங்கன்னா, இனி உனக்கு அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாது. அவன் பாவம் செய்ததுனால தான் அந்த வியாதி வந்தது. ஆனால் 38 வருஷமா அவன் படுத்திருந்தானே, அவன் என்ன பாவம் செய்திருப்பான்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது 38 வருஷமா அந்த இதுல தான் படுத்திருக்கான், சுகம் கிடைக்கல. ஆனா இயேசு வந்த பிற்பாடு அவனுக்கு சுகம் கிடைச்சது. ஏன் அவனுக்கு சுகம் கிடைக்கல? ஏன் அவன் சுகமாகல? கர்த்தர் அன்பானவர்களே, சில காரியங்களை நமக்கு இன்றைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அவன் 38 ஆண்டுகளாக சுகவீனமா இருந்தான். 38 ஆண்டுல அவன் பாவமே செய்திருக்க மாட்டான். ஆனால் ஆரம்ப நாட்களில் 38 வருஷத்துக்கு முன்பதாக அவன் பாவம் செய்திருக்கலாம். அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த பலவீனம் அவனை அணுகி இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த 38 வருஷம் நீ பாவமா இருந்தது காரியம் இந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான். ஆனால் நீ இனி பாவம் செய்யாத. எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஊழியக்காரர் பாடு ஆராதனை நடத்தும் பொழுது சொன்னார், நமக்குள்ள நம்ம அறியாத பொறாமைகள் இருக்கு, நம்ம அறியாத கோபம் இருக்கிறது, நம்ம அறியாத அதாவது எரிச்சலின் ஆவி நமக்குள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளோட நீங்கணும். யோனாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசியில யோனாவை குறித்து வேதத்துல 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமணக்கு செடியை ஒரே ராத்திரில உருவாக்கினார். அவனுக்கு வெயில் அதிகமா இருக்குங்காண்டி எண்ணல் கொடுக்கறதுக்காண்டி உருவாக்கினார். ஆனால் அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சியை விட்டு அவ்வளோ இலையும் மொத்தமா சாப்பிட்டு போக வச்சுட்டார். இப்போ வெயில் அடிக்குது, அது கீழே வந்து உட்கார்ந்தாலும் உடனே அவனுக்கு எரிச்சல் உண்டாக. எப்படி எப்படி அவன் இதுக்காக பிரயாசப்படவும் இல்லை, தண்ணி ஊத்தலை, அவன் அந்த விதையை போட்டு அவனை அதை உருவாக்கவில்லை. ஆனால் அவனுக்குள்ளாக எரிச்சல். அந்த எரிச்சல் வந்த உடனே தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், எப்படிப்பா ஏன் எரிச்சலா இருக்க? எனக்கு தெரியுமியா, நீ இரக்கமுள்ள தேவன், பொறுமை உள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள தேவன், இப்படிதான் நடக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ நடத்தின காரியம் எனக்கு எரிச்சல் உண்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நாள்ல நீ கஷ்டப்படாம இருந்து ஒரு நல்ல செடி உண்டாக்கி உனக்கு ஒரு நல்ல நிழல் தந்தனே, அது காஞ்சி போச்சுங்கிறதுக்காண்டி இவ்வளவு எரிச்சலா இருக்கியே. என்னால உருவாக்கப்பட்ட 1,44,040 பிள்ளைகள், 1,20,000 பிள்ளைகள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, அவங்களை நான் அழிக்க சித்தம் கொள்வேனோ. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் பிரசங்கிக்க சொல்லும் பொழுது, நாம் பிரசங்கிக்கிற ஒரு தருணம் கிடைக்கும் பொழுது நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்கள் உணர்த்துகிறது. கடைசி வரைக்கும் நான் எரிச்சலாக தான் இருப்பேன்னு சொன்னான். அதோடு அந்த அதிகாரம் முடிவடைகிறது. அப்படியானா அவனுடைய வாழ்க்கை என்ன என்பதை நீங்க யோசிச்சுருக்கீங்க. வேதத்துல எழுதப்படலை. எரிச்சல் இருக்காம இருக்கணும்னா அவன் எரிச்சலோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஆண்டவர் அவனோட பேசல. எனக்கு அன்பானவர்களே, அப்படி நம்மோடு பேசாமல் போய்விடக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்துல தேவன் நம்மை படைத்ததின் நோக்கமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இந்த ஜனத்தை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் எப்பொழுதும் என் துதியை சொல்லி வருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் அவருடைய துதியை சொல்லுகிறோமா?
தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த மனிதன் போய் எல்லார்ட்டையும் சொல்றான், இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார். அவன் அதுக்கு ஒரு பாவம் செய்திருப்பானா? சொல்லுங்க. இயேசு அவனுக்கு முன்னால வந்து நிற்கிறத தான் அவனால் உணர்ந்துக்க முடியும். அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரே, எனக்கு யாரும் உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை குறித்து தேவன் எந்த விதமான வார்த்தையும் பேசாதபடி நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. நான் உடனடியாக நடந்தேன், எனக்கு அற்புதம் நடந்தது அல்லவா. அவர் என்னை பார்த்து அதே வாயினால சொன்னாரு, ஓ இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதுபடி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது 30 வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம், அது 50 வருஷமா இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அந்த மகிமைப்படுத்துகிறதான அனுபவம் இல்லாவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில நம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. அவரை மகிமைப்படுத்தியே ஆகணும். அவன் அப்படியே சொல்லிக் கொண்டு போகிறான். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு அற்புதம் செய்தது உண்மையா இருக்குமானால் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்காங்க. கொஞ்ச நேரம் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 38 வருஷம் அவனோடு நீர் பேசாதவர் போல காணப்பட்டாலும் அவனுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்தது உண்மையாக இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி, ஆண்டவரே நீர் யார் என்று கதறின உடனே அவன் சொல்லுகிற முதல் வார்த்தை, அவர் சொல்லுகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ உடனே அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம் மூலமாக மகிமைப்படுகிறாரா? கேட்டு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாருமாக கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே 38 வருஷம் இருந்தவன் உண்மை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல நான் மகிமைப்படுத்துறேன். அன்றே உண்மைத்தான் அவன் சொல்ல ஆரம்பித்தானையா, எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசு, எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசு, எனக்கு விடுதலை கொடுத்தவர் இயேசு என்று சொன்னான் அல்லவா? அதுபோல நாங்கள் சொல்ல வேண்டுமே, எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக என்று சொல்லி நாம் கேட்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு மகிமையான நாமம். பிரியமானவர்களே, வேதத்துல வசனம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய நாமத்தினாலே என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவருடைய நாமத்தினால செய்ய முடியும். அந்த நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாமத்துக்குரிய தேவன் நம்முடைய தேவன். பரிமள தைலமாத்தின் நாமம் பாருங்கு வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கு வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையுள்ள நாமம், பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இந்த நாமம் பாருங்கும் வாசனை வீசுகிற நாமம், நம்முடைய பாவத்தை போக்குகிற நாமம். இந்த நாமத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக வாழும் பொழுது பாவத்தை விட்டு நாம் விலகக்கூடிய அனுபவத்தை தேவன் தருவார். இந்த பாவம் என்கிறதான காரியம் நமக்கும் தேவனுக்கு இடையில பிளவை உண்டாக்கி விடக்கூடாது.
தேவனை அறிந்து கொள்வதற்கு எல்லாருக்கும் சிலாக்கியம் கொடுக்கலைங்க. எத்தனையோ பேர் தேவனை தேட வேண்டும் என்று வாஞ்சித்தாலும் அவர்களுக்கு நேரத்தை தேவன் கொடுக்கவில்லை. உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஊழியக்காரர் குளத்தை கலக்கத்தான் முடியும். சபைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கத்தான் முடியும். சுகம் பெறுகிறவர்கள் நீங்களும் நானும் அல்லவா? அந்த சுகம் பெற்ற மனிதன் தான் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் வெளியே போய் சொல்லுகிறான், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று அவன் சொல்ல முடியுமானால் நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. ஒன்று மாதம் அறிஞ்சுக்கிடுங்க, வெறுங்கையோடு பரலோராயத்துக்கு போகக்கூடாது. ஒரு சில ஆத்துமாக்களை ரட்சித்தவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த மனிதன் 38 ஆண்டுகளாக பேசாமல் யார் எனக்கு உதவி செய்யலைங்கிற முணுமுணுப்போடு காணப்பட்ட மனிதன். ஆனால் அவனுக்கு சுகத்தை கொடுத்த உடனே யாரெல்லாம் அவனை பார்த்து உனக்கு எப்படி சுகம் கிடைத்தது என்று கேட்ட உடனே அவர்களிடத்தெல்லாம் எல்லா யூதர்களிடத்திலும் போய் சொன்னாங்க என்றுதான் வேதம் சொல்கிறது. எனக்கு சுகம் கொடுத்தது இயேசு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வேளையில ஒப்பு கொடுத்த ஆண்டோட சமூகத்துல என்னையும் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருந்தவனை போல வைக்காதபடி உன்னுடைய ஆலயத்துக்கு வர வைத்திருக்கிறீர் ஐயா. ஆலயத்திலும் நான் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையோடு கடந்து செல்கிற மகனாக மகளாக இருக்கக்கூடாதப்பா. எனக்குள்ளாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை தாருமையா என்று கேட்பீர்களானால் தேவன் அதை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பி நல்ல தகப்பனையும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான காலை வேளையில உங்களுடைய ஆராதனையில கலந்து கொள்ள உதவி செய்தீர்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடிமைக்கும் ஒரு தருணம் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் என்ன சொல்லிக் கொடுத்தீரோ அதை சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்கிறேன்ப்பா. வேதாகமத்தில் வசனம் சொல்லியிருக்கிறீர்களையா, நான் நட்டேன் அப்போதோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையை செய்கிறவர் என்று. உங்களுடைய வசனம் இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்கும் வளரும்படியாக உதவிச்சு. அது வளர்ந்து பல கனிகளை கொடுக்க வேண்டுமே. தேவன் அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் நீர் வழிநடத்த போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கணும். நாங்கள் கர்த்தாவே இந்த சமூகத்தில் கூடி வந்ததின் நோக்கம் என்ன என்பதை நான் உணர்ந்தவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யும். யாரும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டுமே என்கிற அர்த்தத்தோடு அல்ல கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவன் என்னை எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பி எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார், அந்த வார்த்தை என்னை கலக்குகிறது என்று சொல்லி அவர்கள் கர்த்தாவே அந்த கலக்கப்பட்ட வார்த்தைக்குள்ளாக கடந்து சென்று கர்த்தாவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.